இந்த கருப்பு உருவம் தெரியுதுன்னு சொன்னீங்களா? அத ஆ பத்தி என்ன? அவன் தான். எதோ சட்டாலும் என் முன்னாடி கருப்பா போதுமா அப்படின்னு. அப்ப இவனுக்குள்ள அது ஒரு என்ன பண்ணுதாம் அவர? அவன் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் அம்மா கிட்ட வந்துரும். மலருங்கிறவங்க யாரு? அங்க கும்மிடிப்பூண்ல எங்கள கூட எங்க மாமியார் கூட ஃப்ரெண்டு. நம்பிட்டாண்ட வருவாங்க, போவாங்க. சாவுக்குலாம் வந்தாங்க. அவங்களுக்குள்ள இதே மாரி நடக்கிறது என்கிட்ட சொன்னாங்க. சரி வாம்மா. அவங்களுக்குள்ளேயுமா இந்த மாரியா? ஆமா. வீரகல்யாணம் அம்மா அருள்வாக்கு சொல்றாங்க. அங்க வான்னு நான் கூட்டின்னு போறேன். எங்க குடும்பம் அமைதியா இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுதாம்? அவங்களும் நைட்டு மேல எந்திச்சு போயிடுறாங்களாம். ஏதாச்சும் கற்பூரம் காட்டுனாங்கன்னா, எதனா காட்டுனாங்கன்னா, பல்ல கச்சுக்கின்னு அப்படி வீரமா நிக்கிறாங்களாம். தானா மயக்க வச்சு விழுறாங்களாம். கேர் வருதாம். வந்திருக்காங்களா மலர்? வந்திருக்காங்க மலர். வர சொல்லலாமா? சரி. வாங்க மலர். என்னம்மா உங்களுக்கு பண்ணுது? என்ன விஷயம்? தூக்கம் வர மாட்டேங்குது. பல சிந்தனையா இருக்குது. ஏதோ ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். தூக்கம் இல்லாம இருக்கீங்க, டென்ஷன்ல இருக்கீங்க. அதனால கூட இப்படி ஆகலாம் இல்லையா? ஆமா. அவங்க வீட்டுல வந்து அவங்க தங்காச்சி இறந்துட்டு இருந்துதான். அவங்களுடைய ஆவி அவங்க வீட்டான சுத்தி நிக்குதான். அது இந்த அம்மா கூட தொடர்பா இருக்குதான். அதைத்தான் அந்த அம்மா தீர்க்க போறாங்க. இப்போ உங்க பையன் என்ன கண்டிஷன்ல இருக்காரு? அவரு தான் என்ன கண்டிஷன் இருக்கிறான்னு அம்மா தான் பார்க்கணும். வந்துக்கிறாரு. அவர் பேசுவாரா? பேசுமா. கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. குணால் உள்ள வாங்க. குணால் என்ன படிச்சிருக்கீங்க குணால்? நான் 9th வரையும் தான் முடிச்சிருக்கேன். அப்படியா? என்ன பண்ணுது குணால் உங்களுக்கு? என்னன்னு தெரியல, எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரியா இருக்கு. யாரோ உடம்ப செயல்படுத்துறாப்புல ஒரு ஒரு ஃபீலாகவே இருக்குது உடம்பு. என்ன இந்த மாதிரி ஃபீலிங்கு? ஒரு மாதிரியா உடம்பு சிலிக்கிறாப்புல, ஒரு பக்கத்தில் ஏன்னா ஒரு பாட்டு கேட்டால் அது நம்மளை ஒரு இது பண்ணுறாப்புல இருக்குது, அது உடம்ப முறுக்குறாப்புல இருக்குது. அந்த மாரி எஃபெக்ட் அப்பத்துலேருந்தே இருக்குது. உடம்பு ரொம்ப சோர்வாகவே இருக்குது. சின்ன வயசுலேருந்து அப்படி தான் இருப்பீங்களா? சின்ன வயசுல இல்லை, இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக தான் அந்த மாரி. எப்போலேருந்துப்பா? இன்னும் ஒரு ஒரு 20 வயசுலேருந்து தான் அந்த மாரி ஆகுது. இப்போ வயசு என்னது உங்களுக்கு? 23 ஆகுது. 3 வருஷமா இந்த மாதிரி உங்களுக்கு? 3 வருஷமா அந்த மாரி இருக்கு. ஆனா அது அவ்வளோ கொஞ்சம் வந்து தெளிவா சொல்லுப்பா, எங்களுக்கு 3 வருஷமா அந்த தெரியணும். மாரி இருக்கு. இப்போ வந்து தெளிவா சொல்லுமா. உட்கார உட்கார. இப்போ அதிகமா இப்போ முன்னாடி இருந்ததோட இப்போ அதிகமா என்னெல்லாம் பண்ணுது கண்ணா? கனவு, தூக்கத்துல அதிகமா கனவு, கெட்ட கெட்ட கனவு அதிகமா வருது. நம்ம உடம்ப யாரோ கண்ட்ரோல் பண்றாப்புல ஒரு ஃபீலிங்கு, அந்த மாரி நிறைய எண்ணம் வருது. மொபைல் காணாம போயிடுது. எங்க வச்சுட்டு வரணும் தெரியல. ஏந்து போறான். எங்க போயிட்டு வரணும்னு தெரியல. பேசுறாங்களா? யாராவது பேசுற மாதிரி இருக்கா? பேசுறாப்புல இது வரையும் எதுவுமே இது வந்ததில்ல. என் உடம்பு தானா செயல்படுது. அது மட்டும் யார் இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என் உடம்புல கோவம் வருதா உங்களுக்கு? கோவம் ஆனால் அதிகமாக வருது. முக்கியமாக வந்து சும்மா பேசினாலும் நம்ம பற்றி யாருனா இது பண்ணாலும் கோவம் அதிகமாக வருது. எரிஞ்சு விழற மாதிரி இருக்கா? அதுமாரி கொஞ்சம் ஃபீல் அதிகமாகுது. தலையில கை வச்சால எடுமா கைய. தலையில கை வைக்கக்கூடாது.